நம்ம குழந்தைங்கள்ட்ட இந்த 4, 5 விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஷார்ப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். டேய் நான் பெரிய ஆள்றா, என்னை எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி என்னை பார்க்காதடா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவனோட செயல் மூலிமா எனக்கு ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம செக் பண்ணணும். நம்பர் 2, பொறுமையாவே இருக்க மாட்டேங்கிறான். வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ண மாட்டேங்கிறான். அதாவது இம்பல்ஸா இருப்பாங்க. அந்த இம்பல்சிவிட்டி அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். 3வது, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்கில்ஸுங்க. பேசிக்கான லைஃப் ஸ்கில்ஸ். அவன் வாழ்க்கைக்கு இப்ப நான் வாழ்றேன்ல, என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் இருக்குல்ல. நான் என்ன காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணணும் ஒன்று இருக்குல்ல. அது வந்து நான் எந்த வேலை செஞ்சாலுமே எனக்கு பேஸ்னு ஒன்று இருக்கும்ல. அந்த பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் உங்க குழந்தைகள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். அதுல வந்து அவன் கஷ்டப்படுறானான்னு பார்க்கணும். 4வது, கடைசியா, இது யாரும் கண்டுக்கிறது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் எடுத்துக்கிறானா, வேலை சொன்னா செய்யறானா, இது நம்ம வீடு, ஏன் வேலை, இது ஏன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்ல சிராஜ், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சிராஜ் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம அவனை வந்து ஓவர் இன்டெலிஜென்ஸ் பண்றது. அதாவது வந்து நீ ராஜா, நீ ராஜா, நீ ராஜா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அப்போ அவனுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, அவன் வேலைகளை செய்யாம ஒண்ணுமே இல்லைங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது பேகை கூட நான் தான் தூக்கிட்டு போறேன். குழந்தை பார்த்தோன்னா பெரிய குழந்தையா இருக்கு. ஸோ அது கூடமே பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தான். அப்போ வந்து அவன் என்டைல்மெண்ட்டை தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவான். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், அவனோட எல்லா விதமான வேலைகளும் நான் செய்யறது. லைக் இது இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே இருந்தீங்க அப்படின்னா நீங்க மாட்ட ஆரம்பிச்சிருவீங்க. 3வது, ரூல்ஸே இல்லப்பா, நீ ராஜாப்பா, ஓ என்ன வேணா நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. 4வது, அதிகமான அறிவு கொடுக்கறது. இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆயிரும் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி, ஓ அது இல்லாம அந்த அந்த ஸ்டிமுலஸ் இல்லாம அவனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா போக முடியாது. 5வது, பையிங் திங்ஸ். நிறைய பொருள் வாங்கி கொடுக்கறது. இஷ்டத்துக்கு எதை கேட்கறோன்னு அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. ஒரு பாட்டி ரொம்ப சூப்பரா சொன்னாங்க, சரி அது என் பேரன் சிக்கனமாவே இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் யோசிச்ச விஷயம், இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல சிக்கனங்கிற வார்த்தை என் காதுலயே விழுகல. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை வந்து போஸ்ட்ஃபுல்லா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்குங்க.